வெல்கம் பேக் டு Zone 1. இன்றைக்கி அசத்தலான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு சேப்பங்கிழங்கு வறுவல் பொரியல் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இதை வந்து செய்கிறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க, கஷ்டப்படுவாங்க. ஏன்னு கேட்டால் இதை வேக வச்சு இந்த தோல் உரிக்கும் போது பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கும். அதே மாதிரி இது ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்குமே இது பிசு பிசுன்னு இருக்கும். இது பெருசு பெருசாக இருக்கிறத வந்து இந்த மாதிரி கட் பண்ணணும். ஸோ இது கையில் எடுத்து கட் பண்ணும்போது ரொம்ப குழப்படான பிசு பிசுன்னு இருக்கும். அதனால் வந்து நிறைய பேர் வந்து இதை செய்கிறதுக்கே யோசிப்பாங்க, நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. ஆனால் இது உடம்புக்குமே ரொம்ப நல்லது. அதே மாதிரி டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி இதுவுமே சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான். சாம்பார், ரசம், அதே மாதிரி தயிர் சாதத்துக்கு கூட இது சூப்பரான ஒரு காம்பினேஷனாக தான் இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சேப்பங்கிழங்கு எடுத்து நான் வேக வச்சாச்சு, வேக வச்சு தோல் உரிச்சாச்சு. இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்கிறத மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு 2 நாளாக கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கத்தி இந்த கையெல்லாம் கழுவுறதே ஒரு பெரிய விஷயம், ஏன்னா அவ்வளோ பிசு பிசுன்னு இருக்கும். ஆனால் இது ரெடி பண்ண பிறகு ஃபைனலாக பாருங்கள் இது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணுவீங்க. கடாயில் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா தாராளமாக எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். கூட கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. பருப்பு நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ இதில் அப்படியே இந்த காயை போட்டுருவோம். இதை வந்து இன்னொரு மெத்தட்லையுமே பண்ணலாம். இப்போ இந்த காய் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே எண்ணெயில் போட்டு வாழைக்காய் சிப்ஸ் எல்லாம் பிடிக்கும் இல்லையா, அதே மாதிரி பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டெப்பை வந்து பண்ணலாம். இல்லை இப்படியுமே சிம்பிளாக பண்ணிக்கலாம். இதுவுமே செமையாக இருக்கும். அது இன்னும் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். அது கிறிஸ்பியாக வேணுன்றவங்க, நல்லா கிறிஸ்பியாக வேணுன்றவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லை சாதாரண வறுவல் மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் இதுவே சூப்பராக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு சால்ட்டு, அது கூடவே வந்துட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா அதையுமே போட்டுக்கலாம். காரம் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கணும், அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். ஸோ அந்த பொடி வந்து இது மேலே எல்லாம் போட்டால் வதன்னு பார்த்துக்கலாம். ஓகே, கூட கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஓகே, இது போதும். ஸோ இந்த மாதிரி சால்ட்டு, மிளகாத்தூள் இதெல்லாம் வந்துட்டு போட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா இது அப்படியே ட்ரை ஆகிடுது இல்லையா. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இது மேலே இன்னும் கொஞ்சம் அப்படியே எண்ணெய் விடணும். எண்ணெயை விட்டு இப்படி திருப்பி விட்டோம்னா அப்படியே பலன்னு ஷைனிங்காக இருக்கும் அந்த எண்ணெய் போட்டு. அப்போ தான் வந்துட்டு நம்ம சிம்மில் வச்சு விட்டுடணும். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டோம்னா அந்த மிளகா பொடி, எண்ணெய் அதெல்லாம் இது இந்த காய் மேலே வந்து கூட்டாகி கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஓகே, இது அப்படியே சிம்மில் வச்சுருவோம். ஸோ இன்னொரு கடாயில் வந்துட்டு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். ஒரு 6 காஞ்ச மிளகாய், இதை வந்து ட்ரையாகவே வறுத்துக்கலாம். இந்த பருப்பு வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும். இது எதுக்காகன்னு பார்த்தா கொத்தமல்லி தொகையில் அரைச்சிக்கலாம், அதுக்காக தான். உங்களுக்கு தான் இது பருப்பு வறுபட்டாச்சு, வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஆறட்டும். அதுக்கு மட்டும் இந்த கடாயிலேயே வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் கொஞ்சம் கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, இது கூட வந்துட்டு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளி தண்ணி
கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. ரசம் நல்லா கொதி வந்துடுச்சு. இதில் வந்துட்டு நல்லா காரத்துக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு சீரகம் தூள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். இதை ஆஃப் பண்ணிடலாம். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி கிள்ளி போட்டுக்கலாம். ஸோ பொரியலுமே ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும் எப்படி தனித்தனியாக சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இப்போ புதினா துவையலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இன்னும் மிளகானா காம்பு கிள்ளி எடுத்துக்கலாம். இதை வந்து அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுருக்கேன். இது கூட ஆல்ரெடி நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் வந்துட்டு ஒரு அடி அடிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம மீதி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இந்த அளவுக்கு புளியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி வந்துட்டு கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம். இதையும் இப்போ அப்படியே ட்ரையாகவே அரைக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு திக்காக குறகுறப்பாக அரைச்சாச்சு. ஸோ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துப்போம். கடையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சதை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து கொஞ்சம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கி வைக்கும்போது என்னென்னா டேஸ்ட்டும் நல்லா எடுத்து கொடுக்கும். ப்ளஸ் இந்த தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால நைட்டு வரைக்கும் கெடாமலையாகவும் இருக்கும். நைட்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதை விருப்பப்படுறவங்க ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க வந்துட்டு இதை அப்படியே கொஞ்சம் ஆறுன பிறகு ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2 நாளைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே சுருண்டு வருது. போதும், இந்த அளவுக்கு போதும். ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி சிம்பிளான லஞ்ச் காம்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதம், அதுக்கு ரசம், சேப்பங்கிழங்கு வறுவல், கொத்தமல்லி தொகையல், கூடவே தயிர். உங்களுக்கு இந்த காம்போ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.